வணக்கம். வர்மக்கலை மற்றும் யோகக்கலை நிபுணர் சுரேஷ். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா சித்தர்கள் கண்டுபிடித்த யோக ரகசியங்களில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்வில் ஏதாச்சும் நம்ம ஒரு லட்சியத்தோடு வாழ்கிறோம், அதை நம்மளுக்கு சக்ஸஸாக முடிக்கிறதுக்கு சில யோக ரகசியங்கள் இருக்குது, யோக வித்தைகள். அதை நம்ம ஒரு நாளை நம்ம கடைப்பிடிச்சாவே போதும். நம்மளுடைய வாழ்வியலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரும் ஒரு யோக ரகசியத்தில் ஒவ்வொன்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல நம்ம உடம்புல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணணும். அதுக்கு முதல்ல மந்திரம் ஸ்டார்ட் பண்ணணும். முதல் நிலை மந்திரம், அடுத்தது மூச்சு பயிற்சி, அடுத்தது திராடகா, அடுத்தது தியான பயிற்சி. இதில் நம்ம நாளும் கடைப்பிடிச்சோம்னா ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கணும். அந்த வைப்ரேஷனை இல்லாட்டியும் நம்ம உருவாக்கிக்கணும். முதல்ல நம்ம ஒரு தியானம் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு உடல் பயிற்சி செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு மனப்பயிற்சி செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புலையும் சரி மனசுலேயும் சரி இடத்துலையும் சரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஓம்ங்கிற சாட்டிங் பண்ண போகிறோம். இந்த ஓம் சாட்டிங் பண்ணும்போது நம்ம இருக்கிற இடத்துக்கும் சரி நம்ம உடம்புக்கும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணணும். நல்லா கண்ணை மூடிக்கிட்டு நல்ல சுவாசத்தை இழுக்கணும். இழுத்து ஓம்ங்கிற ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஓ அப்படியே பாடியை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஓம் சாட்டிங் பண்ணதுக்கான ஃபீலை அப்படியே ஃபீல் பண்ணணும். நம்ம உடம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அதிர்வலைகள் அப்படியே ஒரு படன்னு அப்படியே அப்படியே ஒரு சாந்தம் நிலையை அடையும். அப்போ என்னன்னா நம்ம உடம்புக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றுப்புற இடமெல்லாம் அந்த வைப்ரேஷன் பரவும்போது அண்டத்தில் உள்ளது பிண்டத்துக்கும் வரும். நம்மளால் எதுவுமே செய்ய முடியலைனாலும் எனக்கு நேரம் இல்லைங்க எல்லாரும் சொல்லக்கூடியது ஒரு வார்த்தைகள். இல்லைனாலும் நம்ம கண்ணை மூடி ஒரு 108 தடவை
10 தடவையிலேருந்து 108 தடவை நம்ம வெறும் இந்த ஓம்ங்கிற சாட்டிங்கே பண்ணாவே உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து எனர்ஜியுமே நம்ம உடம்புக்குள்ளே வந்து இறங்கும். அதுதான் அண்டத்தில் உள்ளதை நம்ம பிண்டத்துக்கு வர்றது. இந்த சாண்டிங் செய்ய செய்ய ஓமுங்கிறது பிரபஞ்சம்னு அர்த்தம். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சக்திகளும் நம்ம உடம்புக்குள்ளே வரும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இருக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோல் தான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை செய்ய செய்ய உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும், ஒரு ஆரோக்கியமும் கிரியேட் ஆகும். இதை நம்ம டெய்லி செஞ்சு பழகினாவே போதும். எல்லாரும் சொல்லக்கூடியது நேரம் இல்லை. நேரம் இல்லாதவங்களுக்கு ஒரு 10 நிமிடம் இந்த வெறும் ஓம் சாண்டிங்கிற மந்திரத்தை மட்டும் சொன்னாவே போதும். நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜி வரும். யோக பயிற்சியில் இதுவும் ஒன்று யோக ரகசியம். இதை நம்ம சேர்ந்து பழகினோம்னா நல்ல உடம்புக்கு ஆரோக்கியத்தை கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பிராணாயாமம். இதை உஜய் பிராணாயாமம்னு சொல்கிறக்கூடியது. இதை பார்த்திங்கன்னா நல்ல சுவாசத்தை இழுத்து நல்லா ஹோல்டு பண்ணி ஒரு சவுண்டோடு வெளியில் விடுறோம். அப்படிங்கும்போது நம்மளுடைய சுழுமுனை ஆக்டிவேட் பண்ணும். அதாவது இடகளையும் இல்லாமல் பிங்களையும் இல்லாமல் சுழுமுனையில் நம்ம அந்த சுவாச சர ஓட்டத்தை ஓட விடும்போது நம்மளுடைய சித்திரை நாடிங்கிறது வேலை செய்யும். இது பார்த்திங்கன்னா மூலாதாரத்திலேருந்து உங்களுக்கு முதுகு தொண்டு வழியாக உச்சந்தலைக்கு வரக்கூடியது, பிருவ மத்தியில் வரக்கூடியது. நம்மளுடைய 3வது கண்ணை திறக்கக்கூடிய நாடி தான் சுழுமுனை. இந்த சுழுமுனையில் நம்ம இப்போ சுவாசத்தை ஓட விட போகிறோம். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு அமைதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது. நல்லா கண்ணை மூடிக்கிட்டு சுவாசத்தை நல்லா இழுக்கிறோம். சுவாசம் இழுக்கும்போது நல்லா வயிறு உப்பணும். சுவாசத்தை விட விட அப்படியே வயிறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்கணும். சுருங்கி காற்றெல்லாம் உள்ளே இருக்க கரியமில்லா வாயு கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக வெளியில் வரணும். இது பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோவில் பண்ணணும். 1 பங்கு நம்ம காற்றை இழுக்கிறோம், 2 பங்கு காற்றை விடுறோம். இப்போ பார்க்கலாம். நல்லா கண்ணை மூடிக்கிட்டு நல்ல சுவாசத்தை இழுக்கணும். ஹோல்டு பண்ணிவிட்டு சுவாசத்தை மொல்ல விடுறோம். அப்படியே ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விதமான தொண்டையில் ஒரு அதிர்வோடு தான் இந்த மூச்சு ஆனது வெளியில் வரும். அந்த மூச்சு ஆனது வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அதிர்வு கொடுக்கும்போது என்னன்னா நம்மளை உடம்புல உள்ள நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளோட நோய்ங்கிறதுக்கு காரணமே எதுவுமே மிகையினும் குறையினுங்கிறது தான். அதிகமாகவும் சுரக்கக்கூடாது, குறைவாகவும் சுரக்கக்கூடாது. நார்மலாக சுரந்தால் தான் உடம்பு சமநிலையில் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ரொம்பவும் ஓவராக வேலை செஞ்சவும் கூடாது,
ரொம்பவும் ஸ்லோவாகவும் வேலை செய்யக்கூடாது. சமநிலைப்படுத்தக்கூடியது தான் இந்த உஜ்ஜை பிராணாயாமம். இதை நம்ம செய்யும்போது என்னென்னா எல்லா ஹார்மோன்ஸும் சமசீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நம்ம சுழுமுனையில் இந்த சரத்தை ஓட விடுறோம், இந்த வாசியை ஓட விடுறோம். இந்த சுவாசத்தை இழுக்கும்போது பார்த்திங்கன்னா மூலாதாரத்துலேருந்து சரகசராரம் வரைக்கும் அப்படியே மெல்லிய இந்த சித்திரி நாடி அப்படிங்கிற அந்த நாடி வழியாக தான் அப்படியே மெல்லிய அப்படியே அந்த சுவாசம் உங்களுக்கு மூலாதாரத்துலேருந்து உச்சந்தலை வரைக்கும் போயிட்டும் வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ண இது 10 முறை செஞ்சாவே அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிடும். இதை செய்யாவே என்ன ஆகுன்னா உடம்புல உள்ள தண்டுவடம் உள்ளே இருக்க ஒரு ராஜ உறுப்புகள் எல்லாமே சமசீராகும். முதல்ல நம்ம செஞ்சது இப்போ அடுத்தது செய்ய போகிறது. இதை நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது பார்த்திங்கன்னா மனம் ஒருநிலைப்படுறதோட உள் உறுப்புகளும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், நல்ல ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். எல்லா மண்டலத்துக்கும் உள் உறுப்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த பயிற்சி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திராடகா பயிற்சி. திராடகா பயிற்சி செய்யும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு உடம்புக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுத்து நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும், நல்ல ஒரு ஆற்றல் திறனை உருவாக்கும். கண்களுக்கும் நல்ல ஒரு பார்வையை தெளிவடைய செய்யும், மனதிற்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த வருமத்தை தூண்டி விட்டுட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா அற்புதமாக அந்த திராடகா பயிற்சி நம்ம கை கூடும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விளக்கை நம்ம பொருத்தி முன்னாடி வச்சுக்கிறோம். நம்ம நெத்திக்கு நேராக அந்த விளக்கை வச்சுக்கிட்டு அந்த நம்ம கண்கள் இரண்டும் அந்த விளக்கையே உற்று பார்க்கணும். உதாரணத்துக்கு சொன்ன போனோம்னா நம்ம திருநீர் பூசிட்டு நடுப்புற பொட்டு வைப்போம் இல்லையா, இந்த இடம் சித்த வருமம். இது எதுக்கு இந்த சித்த வருமம் அப்படின்னு நம்ம இதுக்கு இந்த பேர் சொல்கிறோன்னா, புனை பெயர் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவையும் தெளிவடைய வைக்கும். சித்தங்கிறது ஏன்னா சித்தம் தெளிஞ்சவன் சித்தன். இந்த வருமத்தை தூண்டுறதுக்கு தான் இந்த வருமத்துக்குள்ளே தான் அந்த இதுவே இருக்குது, பிருவ மத்தி. இந்த பிருவ மத்தி வழியாக நம்ம அந்த விளக்கு பயிற்சியை பார்க்குறோம். ஒரு விளக்கையோ இல்லை மெழுகுவர்த்தியோ ஒரு ரூபா நாணயத்துக்குள்ளே ஒரு புள்ளியோ நம்ம உற்று பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் நம்ம நாமம் போடுவோம் இல்லையா, இந்த இடம் இந்த புள்ளி வழியாக தான் ஒரு ஜோதி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இதை நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை திறந்து உத்து பார்க்கணும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு கற்பனையில் ஒரு விளக்கு இருக்கிறதா வச்சுக்கிட்டு அந்த விளக்கையே உத்து பார்க்கணும். விளக்கு இருந்தால் விளக்கு வச்சுக்கலாம், மெழுகுவர்த்தி இருந்தால் மெழுகுவர்த்தி வச்சுக்கலாம். இல்லையா ஒரு பேப்பரில் ஒரு ரூபா நாணயத்துக்கு ஒரு கருப்பாக வரைஞ்சி அந்த கருப்பு புள்ளியை உற்று பார்க்கலாம். இது எல்லாமே ஒரே பலன்கள் குடிக்கக்கூடியது. இது உற்று பார்க்க என்ன ஆகும்னா கண்கள்லேருந்து தண்ணிகள் வர ஆரம்பிக்கும், கண் எரிச்சல் ஆரம்பிக்கும், கண் ஒரு மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பண்ணாது, நம்ம பாடியில் உள்ளதெல்லாம் கண்கள் வெளியே தள்ளக்கூடியது தான். இதை நம்ம தொடர்ச்சியாக செய்ய நம்ம உடம்புல இருக்க எல்லாமே கிளென்ஸ் ஆகும். இதை செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரொம்ப கண் எரிச்சல் வருது அப்படின்னா கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கண்ணை திறந்து பார்த்ததை கண்ணை மூடிக்கிட்டு பார்க்கணும். அப்போ என்னன்னா அப்படியே அந்த வேகமெல்லாம் அப்படியே சாந்தமாயிடும். எப்படி நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு அதோட ஃபீலிங்ஸை உணர்ந்தோமோ அதே மாதிரி கண்களை திறந்து பார்த்துட்டு அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வடியும், கண் எரியும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சிம்டம் கிடைக்கும். உடனே அதை நிறுத்திட்டு நம்ம கண்களை மூடி அதை அப்படியே ஃபீல் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே காம் ஆயிரும். அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜோதி அந்த நெற்றி போட்டுக்கு நேராக ஒரு ஜோதி உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு ஒரு வெளிச்சம் தெரியும், சில பேர்த்துக்கு கண்களில் அப்படியே மேகம் போகிற மாதிரி தெரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தோற்றங்கள் தெரியும். அதை அவங்கவுங்க அனுபவம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அவங்க என்னத்தை நினச்சி செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு குருவை நினச்சிக்கலாம், கடவுளை நினச்சிக்கலாம், சித்தர்களை நினச்சிக்கலாம், நம்மளுக்கு பிடித்தமான யாரை வேணாலும் நினச்சிக்கலாம், தெய்வத்தை கூட நினச்சிக்கலாம். ஒவ்வொன்றும் நம்ம நினச்சி அந்த உருவத்தை நினச்சி நம்ம பெருவ மத்தியில் அதை வச்சு நம்ம நினைக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே மாறும். குறைந்தது 1 நிமிஷம் செய்யணும். மேக்சிமம் அவங்கவுங்க உடம்புக்கு எவ்வளோ செய்ய முடியுதோ இதை செஞ்சிங்கன்னா என்ன தேவையோ அதை நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் டெய்லி பார்க்க நிறைய வித்தியாசங்கள் வரும். குறிப்பாக இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளும் நீங்கள் தீர்க்கலாம். இப்போ யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்தது பழகுனது செஞ்சது எல்லாமே அவங்க பிருவ மத்தியை பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி அவங்களுக்கு போகும்போது
அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்ணை மூடி அதை ரிசீவ் பண்ணிவிட்டு கண்ணை திறந்து அவங்களுக்கு அந்த இதை கொடுக்கும்போது உங்கள் மூலயமா அந்த எனர்ஜி லெவல் அவங்களுக்கு போய் சேர்ந்ததுனாவே அவங்களுக்கு அப்படியே ஒரு குணமாகிற ஃபீலிங் கிடச்சிரும். இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பழகுனீங்கன்னா உங்கள் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நல்ல ஒரு ஆரோக்கியம் வரும், உற்சாகம் வரும், நல்ல ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதை எல்லாரும் செஞ்சு பயன்பெறுங்க. நன்றி.